மணி மைண்டடாவோ இல்லை மேபி ஒர்க் ப்ரெஷர்னால வந்து ஹெல்த்தை விட்டுடுறாங்க. 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாது, ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக பார்த்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பெரியசாமி ராமன். நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலை லாஸ்ட் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஹாபி அண்ட் ஃபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் கூடவே என்னோடய இதில் வந்து என்னென்னா Q2 சினிமாஸ் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூரில் ரத்னா காலேஜில். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். நான். ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்னங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டரோ இப்போ இருக்கிற இந்த மெஷின் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து மணி மைண்டடாவோ இல்லை மேபி ஒர்க் ப்ரெஷர்னால வந்து ஹெல்த்தை விட்டுடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நான் மெயினாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா, பி ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சப்போர்ட்டிவ் டு த பீப்புளாக இருக்கணும். ப்ளஸ் வந்து தேவையில்லாமல் மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாது, ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறப்ப வந்து த பீப்புள் கேன் அவாய்ட் டயபெட்டிக் அண்ட் கார்டியாக் இஷ்யூ அண்ட் அதர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ. அவங்க வந்து லைஃப் லாங்கு வந்து நல்லபடியாக வாழலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெருகி வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் வந்து அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம ஹெல்த்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்காதனால தான் நிறையா இப்போ மெடிக்கல் ரிலேட்டட் வந்து ரெக்யர்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுதான் என்னோட மெயின் வேண்டுகோள். மோர் தென் 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க சார். இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டிலிருந்து வந்திருந்தாங்க. கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. கோயம்புத்தூரில் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சார். ஒன்லி வந்து மாடலிங் ஷோ சார். நம்மளோட டேலண்ட்டை வந்து இது பண்ணணும் சார், அதுதான் மெயின். அதுதாங்க. யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஜிம்முக்கு மற்ற ஹெல்த்தில் வந்து எதுவுமே கேர் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் இப்படி வந்து இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி செப்பரேட் எண்டோக்ரோனாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட்டு, ஈவன் வந்து இப்போ ஸ்லீப்புக்குன்னு தனியாக வந்து ஒரு குரூப்பே வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க, ஸ்லீப் தெரப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னே வந்து வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே இந்த மொபைலை பார்த்துக்கிட்டு மற்ற டிவி நம்ம அந்த யூடியூப் இதுலெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபியூச்சரை வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ஈவன் அதில் ஹெல்த்துமே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. அதை எல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதுக்குன்னு வந்து இந்த ஒரு டைமிங் லிமிட்டட் டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் பார்க்கணும். அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு மீதி வந்து ஹெல்த்தை வந்து அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னோட மெயின் வேண்டுகோள். இதில் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஜிம் அந்த மாதிரிலாம் வந்து எஸ் சார், கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக வந்து அது என்னென்னா, இப்போ இப்போ எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டும் நிறைய பக்கம் ஜிம் வந்து யூட்டிலைஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஸ்டூடெண்ட்டாவது மக்களாவது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. அதை வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஸ்பெஷலாக எல்லாருமே ப்ரைவேட்டு அந்தமாரி இது தான் கொண்டுட்டு போகிறாங்க. பட் நான் ஒரு எக்யூப்மெண்ட், நல்ல எக்யூப்மெண்ட் அந்தமாரி வந்து ரெடி பண்ணி ஒரு கம்மியான ஒரு ஈஸியாக எல்லாருமே பணம் கட்டி ஈஸியாக வந்து ஒரு லிமிட்டட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து எல்லாருமே வந்து அதை பயன்படுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அதில் சரி, இப்போ அந்த ஜிம் சம்மந்தமான இதுக்கு நீங்கள் பண்ணுற அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது வந்து பண்ணுறாங்க? அடிஷ்னலாக வந்து இப்போ நான் ஹெல்த் கேரில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பக்கம் இப்போ டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப குழந்தைங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த ஃபார்மா செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஃபார்மா கம்பெனிஸ் கூட கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்சால் ஃப்ரீ இன்சுலின்ஸ் வந்து அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஃப்யூச்சரில். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களோட ஃப்யூச்சருமே நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். இதுக்கு வந்து நிறையா யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்களா கூட வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு.
ட்ரஸ்ட்டு வந்து அதை தேடி போயிட்டு இருக்கேன் சார். எனக்கு இன்னும் கரெக்டான வந்து எனக்கு கிடைக்கல இன்னும். ஒரு வேளை கிடைச்சா கண்டிப்பா வந்து நாங்க ரூரல் ஏரியால ஒரு சின்ன சின்ன கேம்ப் மாரி பண்ணி கூட பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிட்டு, அந்த ஜிஹெச்ல அவங்க ஃப்ரீ இன்சுலின்ஸ் வந்து குடுக்குறாங்க. அவங்கள ஹெச்ஓடியோ இல்ல அங்க இருக்கிற டீனையோ பார்த்து அவங்க கண்டிப்பா அத பயன்பெறலாம். அதுக்குண்டான சப்போர்ட்டும் எங்கள மாரி ஆளுங்க கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாரி குழந்தைங்களுக்கு. என்னுடைய மெயின் கோலே என்னவென்னா வந்து நான் இன்னும் நேஷனல் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நெறைய ஆக்டிவிட்டில நான் கலந்து வின் பண்ணிட்டு, மக்களுக்கு நெறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நான் அவங்களுக்கு அறிவுரையும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மெயின் கோலா நான் வச்சிருக்கேன் நானு. கண்டிப்பா நான் அத வின் பண்ணுவேன் நானு. பண்ணி மக்களுக்கு சேவை நெறைய செய்வேன்.